நல் அறிவை வளர்க்கும் 21ஆம் நூற்றாண்டின் ஞான சம்பந்தர் இவர். பழமைக்கும் புதுமைக்கும் பாலம் அமைக்கும் நவீன சிந்தனை இவரை இளைஞர்களின் நண்பனாக எப்பொழுதும் வைத்திருக்கிறது. வெற்றி நிச்சயம், மனசே நீ ஒரு மந்திர சாவி, இவை இவரது சாகா வரம் பெற்ற நூல்கள். மந்திர சாவி கொண்டு நம் மனதை திறக்க வருகிறார் சொல்வேந்தர் திரு சுகி சிவம் அவர்கள். லெப்டினன்ட் ஜெனரல் ராஜன் ரவீந்திரன் அவர்கள் உள்ளிட்ட நான் மிக மதிக்கிற பல பெரியோர்கள் அமர்ந்திருக்கிற என் பாசத்திற்குரிய இளைய தலைமுறை கூடியிருக்கிற இந்த சபையை வணங்கி மகிழ்கிறேன். என்னுடைய அருமை மகள் சுமதி ஒரு மிகப்பெரிய இளைய தலைமுறைக்கான தேசப்பற்றை வளர்ப்பதற்கான ஒரு முயற்சியாக இந்த நிகழ்வை மேற்கொண்டிருப்பது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவரது பணி வெற்றி பெற உளப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். இந்திய இராணுவத்தினுடைய தனி சிறப்பு ஒன்றை முதலில் நான் நன்றியோடு சொல்ல விரும்புகிறேன். தேசத்துக்காக சாவதும் இரத்தம் சிந்துவதும் குண்டுகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு மேலும் போராடுவதும் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா இராணுவ வீரனுக்கும் இருக்கிற சராசரி குணம். ஆனால் அதை தாண்டி இந்திய இராணுவத்துக்கு என்று ஒரு சிறப்பு இருக்கிறதே, அதை நாம் நன்றியோடு இப்போது நினைக்க வேண்டும். நம்மோடு சேர்ந்து சுதந்திரம் பெற்ற நாடு பாகிஸ்தான். நன்றாக கவனியுங்கள். அங்கு வாழ்ந்த இராணுவ தளபதிகள் ஜனநாயக அரசுகளை கபலீகரம் செய்துவிட்டு ஆட்சி பசியால் அந்த நாட்டை நாசமாக்கினார்கள். ஆனால் ஒரு நாள் கூட இந்திய இராணுவம் இந்திய அரசாங்கத்துக்கு விரோதமாக நினைத்ததும் இல்லை, எண்ணியதும் இல்லை. இந்த நாட்டின் மக்களாட்சி தத்துவத்துக்கு மரியாதை கொடுத்த அந்த உன்னதமான இராணுவத்தை மக்கள் அனைவரும் கைகூப்பி வணங்குவோம். நன்றி சொல். மனக்ஷா எல்லையற்ற சக்தியோடு ஃபீல்டு மார்ஷல் என்ற அந்தஸ்தில் இருக்கிறார். இந்திரா காந்தி பயப்படுகிறார். நடந்த வரலாற்று சம்பவம். அவருடைய கண்களை பார்த்து கொண்டே சொல்கிறார் இந்திரா காந்தி, என்னால் உங்களை முழுமையாக நம்ப முடியவில்லையே என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். மனக்ஷா சொல்கிறார், மேடம், ஐ எம் a true soldier, that too Indian soldier. தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று இந்திரா காந்தி நினைத்த போது ஒருபோதும் வராது என்று உறுதியளித்தவர் மனக்ஷா. மனக்ஷா உடல்நலம் இல்லாமல் முதுமை, அந்த முதுமையில் உடல்நலம் இல்லாமல் குன்னூரில் படுத்திருக்கிறார். அப்போது ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் வேறு வேலையாக குன்னூர் போயிருக்கிறார். அவர் மனக்ஷா படுத்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவரை மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறார் அப்துல் கலாம். அப்துல் கலாமை போன்ற மனிதர்களையும் இனிமேல் எப்போது பெறுவோமோ நமக்கு தெரியல. மனக்ஷா படுத்திருக்கிறார். அப்துல் கலாம் கைகளை பிடித்து அவரிடத்தில் நலம் விசாரிக்கிறார். உங்களுக்கு ஏதாவது மன வருத்தம் உண்டா? ஏன்னா அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டியிருந்தால் செய்ய வேண்டுமே என்ற எண்ணத்தில் கேட்கிறார். உங்களுக்கு ஏதாவது மன வருத்தம் உண்டா என்று கேட்கிறார். ஆம், உண்டு. இப்பேற்பட்ட இந்திய ஜனாதிபதி வந்திருக்கிற போது எழுந்து மரியாதையாக சல்யூட் செய்ய முடியவில்லையே என்று எனக்கு வருத்தமாக. சொல்லிவிட்டு இது அப்துல் கலாம் தம் வாழ்க்கையில் சொல்லுகிறார், என்ன மாதிரியான ஜனாதிபதி நீங்கள், என்ன மாதிரியான ஜனாதிபதி நீங்கள் என்று கண்களை துடைத்துக் கொண்டார் மனக்ஷா என்கிற சம்பவத்தை படிக்கிற போது ஜனநாயக தலைவனை மதிக்க நினைக்கிற இராணுவத்தை நான் கொண்டாடுகிறேன், வாழ்த்துகிறேன், நன்றி சொல்கிறேன். எப்பேற்பட்ட வீர வரலாறுகள். கரியப்பா பதவிக்கு வருவதற்கு முன்பாக ஜவஹர்லால் நேரு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார். விடுதலை அடைந்த பிறகு ஏற்படுகிற சிக்கல், அடுத்த தளபதியை இந்தியாவுக்கு நியமிக்க வேண்டும். மிகுந்த கவலையோடு ஜவஹர்லால் நேரு சொல்லுகிறார், அப்படியானால் ஒரு இராணுவத்தை முழுமையாக நடத்தி நமக்கு இன்னும் பழக்கம் வரவில்லை, வேண்டுமானால் பிரிட்டிஷ்காரர்களையே கொஞ்ச காலம் நம்மோடு இருந்து இந்த இராணுவத்தை வழிநடத்துவதற்கு கேட்டுக்கொள்ளலாமா என்று ஒரு அறிவார்ந்த யோசனையை ஜவஹர்லால் நேரு முன்வைக்கிறார். அப்போது ஒரு கணீர் என்ற குரல் சொல்கிறது, நமக்கு ஆட்சியில் கூட பழக்கமில்லை, மவுண்ட் பேட்டன் பிரபுவே கொஞ்ச நாளைக்கு பிரதம மந்திரியாக நீடிக்க சொல்லலாமா?
அந்த குரல் வந்த திசையை ஜவஹர்லால் நேரு பார்க்கிறார். ஜெனரல் கரியப்பா. எவ்வளவு மானமுடைய தலைவர்கள், எவ்வளவு மானமுடைய தலைவர்கள், இந்த நாட்டை நேசித்தவர்கள், கொண்டாடியவர்கள். இங்கே பிள்ளைகள் பேசிய போது நான் சந்தோஷம் அடைந்தேன். எல்லையற்ற ஒரு ஆனந்தத்தில் நெகிழ்ந்து போய் எங்கள் பேராசிரியர் தேஞா ஞானசம்பவன் சொன்னது போல எனக்கு நாக்கு குளறுகிறது, பேச முடியவில்லை, உணர்ச்சியின் எல்லைக்கு போயிருக்கிறேன். அவ்வளவு அருமையாக பேசினீர்கள். நான் உங்களுக்கு ஒரு சத்திய பிரமாணம் இப்போது சொல்கிறேன். பேச்சுத்துறையில் வெற்றி பெறுவதற்கு 2 யுக்திகள் இருக்கின்றன. பேச்சுத்துறையில் வெற்றி பெறுவதற்கு 2 யுக்திகள் இருக்கின்றன. ஒன்று சாமர்த்தியம், இன்னொன்று சத்தியம். பேச்சில் வெற்றி பெறுவதற்கு தேவை 2. ஒன்று சாமர்த்தியம், இன்னொன்று சத்தியம். நீங்கள் சாமர்த்தியத்தை எங்கே பயன்படுத்த வேண்டும் என்கிற அந்த டெக்னிக் தனியாக கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியத்தை மட்டும்தான் இது போன்ற பேச்சில் பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏன் சொல்லுகிறேன் என்பதை நடுவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள். சிலருடைய பேச்சில் சத்தியம் தூக்கலாக இருந்தது, சாமர்த்தியம் குறைவாக இருந்தது. சிலரது பேச்சில் சாமர்த்தியம் கூடுதலாக இருந்தது, சத்தியம் குறைவாக இருந்தது. இந்த வேறுபாடுதான் எந்த இடத்தில் நீங்கள் வைக்கத்தக்கவர்கள் என்பதை தீர்மானிக்கிற முடிவாக இருக்க முடியும். இது போன்ற பேச்சுக்களில் நடிப்பு இம்மியும் வரக்கூடாது. இது போன்ற பேச்சுக்களில் நடிப்பு இம்மியும் வரக்கூடாது. அது இதயத்திலிருந்து வர வேண்டிய கண்ணீராக, கோபமாக, அழுகையாக, துக்கமாக, அல்லது நன்றி, தியாகத்துக்கு நன்றி சொல்லுவதை விட பெரிய விஷயம் இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? யாருமே இன்றைக்கு தியாகங்களை எல்லாம் கண்டுகொள்ளாத யுகத்தில் தியாகங்களுக்கு நன்றி சொல்வதை விட பெரிய விஷயம் இந்த உலகத்தில் என்ன இருக்க போகிறது? நீங்கள் நிறைய வரலாறுகளை சொன்னீர்கள். ஒரு குறிப்பு சொல்லுகிறேன். உங்கள் பேச்சு 4 நிமிடம். இதற்குள் வருடங்களை சொல்லி வீணாக்காதீர்கள். 1922, 1932 என்பதெல்லாம் பேச்சை கேட்கிறவனுக்கு அவ்வளவாக அனாவசியமான தகவல்கள். அந்த பேச்சுக்குள் என்ன வர வேண்டும் என்றால் தி ஸ்பிரிட். அவர்கள் என்ன உணர்வோடு போரிட்டார்கள், என்ன உணர்வோடு வாழ்ந்தார்கள், அவர்கள் மூலம் இந்த நாடு பெற வேண்டிய உணர்வு என்ன என்பதுதான் பேச்சின் நோக்கமே ஒழிய அது 35 45 என்ற புள்ளி விவர குப்பைகளை தூக்கி எறியுங்கள். உங்கள் பேச்சு வெற்றி பெற வேண்டும் என்றால் 4 நிமிடங்களுக்குள் நீங்கள் பேசுகிற போது அவசியமற்ற தகவல்களை சொல்லிக் கொண்டு நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் பேச்சு எதிர்காலத்தில் வெற்றி பெறுவதற்கு இது பயன்படும் என்பதை தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள். இவர்கள் பேச்சை கேட்ட பிறகு என் மனதில் தோன்றிய ஒரு செய்தியை சொல்லிவிடுகிறேன். சுதந்திர தினத்தை விடுமுறையாக அறிவிப்பதை ரத்து செய்து விடுங்கள். சுதந்திர தினத்தை விடுமுறையாக அறிவிப்பதை ரத்து செய்யுங்கள். அன்றாவது இந்தியர்கள் வேலை பார்க்கட்டும். அன்றாவது இந்தியர்கள் வேலை பார்க்கட்டும். சுதந்திர தினம் மிட்டாய் கொடுக்கிற திருவிழாவாக, எல்லோரும் வீட்டில் உட்கார்ந்து டிவி பார்க்கிற பொழுதுபோக்கு திருநாளாக மாறுவதை நான் வெட்கத்தோடு இன்றைக்கு வேதனையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். சுதந்திர நாள் என்றால் பள்ளியிலும் கல்லூரியிலும் அன்று முழுவதும் மாணவர்கள் தேசப்பற்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோவை எடுத்து ஒவ்வொரு பள்ளியிலும் கல்லூரியிலும் போடுங்கள். அந்த மாணவர்கள் அதை பார்க்கணும். அவர்கள் வாட்ஸ்அப்பில் குறுந்தகவலாக ஒருவருக்கொருவர் அனுப்பிக் கொள்ளட்டும். தேசப்பற்று என்பதை மீண்டும் இந்த நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் அல்லவா? எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நீங்கள் நிஜமான ஹீரோக்களை கொண்டாடினீர்கள். நிஜமான ஹீரோக்களை கொண்டாடினீர்கள். நான் கூட சிவாஜி கணேசன் ரசிகன் தான். ஆனால் சிலை அங்கு வைக்கப்பட்ட போது வேதனைப்பட்டேன். மகாத்மா காந்தி சிலைக்கு பக்கத்தில் சராசரி மனிதனுடைய சிலையை வைப்பது இந்த தேசத்தின் மிகப்பெரிய அவமானம். காந்திக்கு நிகராக காந்தி சிலை வைத்திருக்கிற இடத்தில் நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் காந்தி சிலைக்கு பக்கத்தில் ஒரு சிலை வைக்க முடியும் என்றால் அது நேதாஜியின் சிலையாக மட்டும்தான் இருக்க முடியுமே ஒழிய யாருடைய சிலையாக இருக்க முடியாது. அவருக்கு நிகரான ஒற்றை தலைவர், காந்திக்கு நிகரான ஒற்றை தலைவன் சுட்ட வேண்டும் என்று சொன்னால் அது நேதாஜி மட்டும்தான். நீங்கள் கப்பலோட்டிய தமிழனாக நடித்தவனுக்கும் கப்பலோட்டிய தமிழனாக வாழ்ந்தவனுக்கும் வித்தியாசம் இல்லையா? யாரை எங்கே வைப்பது என்பது யாருக்கும் தெரியவில்லை என்று பேசினானே ஒரு சினிமா பாட்டில். எவ்வளவு பெரிய உண்மை! நான் சிவாஜியின் ரசிகன். நீங்கள் நடிப்பு பல்கலைக்கழகத்துக்கு அவருடைய பெயரை வையுங்கள், சிலையை அங்கு வையுங்கள், நடிப்பு கல்லூரியில் வையுங்கள், வடபழனியில் கொண்டு போய் வையுங்கள். மகாத்மா காந்திக்கு எதிரில் சிவாஜி கணேசன் சிலை வைப்பதா? நிஜ ஹீரோவுக்கும் நிழல் ஹீரோவுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு வித்தியாசம் தெரிய வேண்டாமா? இங்கே சொன்னார்களே வரலாறு, எவ்வளவு பெரிய வரலாறு! அருண் கேத்ரிபால் வரலாறு சொன்னீர்களே, நான் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன்.
ஒரு புத்தகம் கொடுத்தால் அதை மட்டும் நீங்கள் படித்துக் கொண்டு வருவது என்பதை தாண்டி சிந்திக்க வேண்டும். அருண் கேத்ரிபாலுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? அருண் கேத்ரிபால் இறந்த பிறகு அவருடைய தந்தை பிரிகேடியர் கேத்ரிபாலுக்கு பாகிஸ்தானில் இருந்து ஒரு பிரிகேடியர் ஒரு கடிதம் எழுதினார். யார்? இந்த கேத்ரிபால் மரணம் அடைவதற்கு யார் காரணமோ அந்த பாகிஸ்தான் பிரிகேடியர் கடிதம் எழுதினார். நம்ப முடியுமா? முகமது கவ்ஜா நாசிர் அவருடைய பெயர். அவர் கடிதம் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? நானும் அருண் கேத்ரிபாலும் தனியாக ஒருவருக்கொருவர் எதிரில் நிற்கிறோம். இப்போது யார் பொத்தானை அழுத்துவதோ அதில் மரணம் தீர்மானம் போகிறது. நாங்கள் இருவரும் ஒரே கணத்தில் பொத்தானை அழுத்தினோம். ஆனால் உங்கள் மகனுக்கு வீர மரணத்தையும் எனக்கு வெறும் வாழ்வையும் அது கொடுத்து விட்டது. பாகிஸ்தான் பிரிகேடியர் எழுதுகிறார். அடுத்த வார்த்தை, இப்படி ஒரு வீர மகனை பெற்ற அந்த தந்தைக்கு என் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஒரு பாகிஸ்தானி இவனை வீழ்த்திய பிரிகேடியர், இந்தியாவில் இருக்கிற பிரிகேடியர் தந்தை கேத்ரிபாலுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இதை விட நிஜமான ஹீரோவை உலகத்தில் பார்க்க முடியுமா? வெறும் நாங்கள் ராமாயணத்தில் கூட வீரன் என்றால் விரல் விட்டு எண்ணக்கூடியவன் இந்திரஜித் என்று கவிதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எதிரியாகிய பிரிகேடியர், பாகிஸ்தான் பிரிகேடியர் யாரை சுட்டாரோ அவர் எழுதியிருக்கிறார் என்றால் அந்த அருண் கேத்ரிபாலுடைய அந்த நிலை, அந்த தியாகம் மனதில் கொண்டாடப்பட வேண்டியது. இதில் வருகிற ஒவ்வொரு, இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீரனும் அப்படிப்பட்ட உன்னதமான வீரன். ஐஎன்எஸ் குக்ரி கப்பல் முழுக போகிறது. அதில் கேப்டன் முல்லா நின்று கொண்டிருக்கிறார். தப்பித்து ஓடுங்கள் என குண்டு தாக்கிவிட்டது, தப்பித்து ஓடுங்கள் என்று தன்னுடைய இளைய வீரர்களை குதியுங்கள் குதியுங்கள். அவரை விட்டு பிரிவதற்கு அந்த வீரர்களுக்கு மனம் வரவில்லை. அவர்கள் கெஞ்சுகிறார்கள், நீங்களும் பாருங்கள், நீங்களும் பாருங்கள், என் உத்தரவுக்கு கட்டுப்படுங்கள், குதியுங்கள், கீழே குதியுங்கள் என்று லைஃப் போட், வாழ்க்கை சாதனங்கள் தப்பிப்பதற்கானவற்றை தூக்கி போட்டு பிடித்து தள்ளுகிறார். அந்த முல்லா அவர்கள், கேப்டன் முல்லா அவர்கள் எல்லோரையும் கீழே தள்ளுகிறார். மகேந்திர முல்லா கீழே தள்ளிவிட்டு தப்பி வந்து வெளியிலே நீந்தி வந்த ஒரு 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 ராணுவ வீரர் திரும்பி பார்க்கிறார். கப்பல் மூழ்கிக் கொண்டிருக்கிறது. அதில் கொடிமரத்தில் சாய்ந்தபடி கம்பீரமாக புகைத்துக் கொண்டு நிற்கிறார். யார்? கேப்டன் முல்லா. ஒருபோதும் கேப்டன் தன்னுடைய கப்பலை துறப்பதில்லை என்கிறதற்கு அடையாளமாக மாண்டு போன அந்த முல்லா இந்த நாட்டினுடைய நிஜமான கதாநாயகர். தண்ணீரில் மூழ்குகிற எல்லோரும் கேப்டன் ஆகிவிட முடியாது. தண்ணீரில் மூழ்குகிற எல்லோரும் கேப்டன் ஆகிவிட முடியாது. நீங்கள் கேட்பீர்கள், ஏன் ஏன் இவர்களை கொண்டாட வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்கள். அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஏன் இவர்களை கொண்டாட வேண்டும்? ராணுவத்தில் வசதியான வாழ்க்கை இருக்கிறது. அவர்களுக்கு பங்களா கொடுக்கிறார்களே, பணிபுடை செய்ய ஆள் கொடுக்கிறார்களே, அவர்கள் நன்றாக சாப்பிட்டு விட்டு சௌக்கியமாக இருக்கிறார்கள். டிவி கூட குறைந்த விலைக்கு கொடுக்கிறார்களே, அவர்கள் நன்றாகத்தானே இருக்கிறார்கள். பல பேர் கேட்கலாம், ஒன்றை மறந்து விடாதீர்கள். அவர்கள் என்றைக்கு ராணுவத்தில் சேர்வதாக கையெழுத்திடுகிறார்களோ அன்றைக்கே தங்கள் மரணத்தை தீர்மானித்து விட்டார்கள் என்பது பொருள். அந்த ஒரு கையெழுத்துக்கு கோடி கொடுக்கலாம், கோடி கொடுக்கலாம், கோடி கொடுக்கலாம். இந்த உலகத்தில் யாராவது சாவதற்கு தயார் என்று சொல்லுகிறோமா? 40 அல்ல, 90 அல்ல, 100 வயதான கிழவனை கூட கேளுங்கள், நீ சாவதற்கு தயாரா என்றால், இருக்கிற ஆஸ்பத்திரி இருக்கிற எல்லா மருந்துகளையும் எனக்கு ஏற்றி எப்படியாவது என்னை காப்பாற்று என்றுதான் எல்லோரும் கேட்போமே ஒழிய, மரணத்திற்கு மார்பை பிளந்து கொண்டு நான் செத்தாலும் கவலை இல்லை, இந்த உலகத்துக்காக போராட தயாராக இருக்கிறேன் என்று மரணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கிறானே, அந்த ஒரு செய்கைக்காகவே அந்த ராணுவ வீரனுக்கு உலகம் கடமைப்பட்டிருக்கிறது. துறவிகளை துறவு பெறுவதற்கு முன்பாக, சன்னியாசம் வாங்குவதற்கு முன்பாக ஒரு சடங்கு உண்டு. அப்பா அம்மாவுக்கு காரியம் பண்ணுவார்கள், பிறகு ஆத்ம பிண்டம் என்று தனக்கே காரியம் செய்வார்கள். ஒரு துறவியாக போது, அதாவது அப்பா அம்மா இறந்து போட்டா என்ன பண்றதோ அதை சன்னியாசியாகி வந்து பண்ண முடியாது. அதனால அதை முடிச்சுட்டு பிறகு தனக்கு ஆத்ம பிண்டம் கொடுப்பது என்று ஒரு மரபு உண்டு. தனக்கு ஆத்ம பிண்டம் கொடுத்துட்டு சன்னியாசியா வர்றாங்க. அந்த துறவிகள் வணங்கத்தக்கவர்கள் என்றால், தனக்குத்தானே ஆத்ம பிண்டம் கொடுத்த துறவியை போல தனக்குத்தானே மரண சாசனம் எழுதி கொண்ட ராணுவ வீரன் ஒவ்வொருவரும் வணங்கத்தக்கவர். ஏன்னா மரணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறார், மரணத்துக்கு ஒப்புதல் தெரிவிக்கிறார். அந்த ஒரு குணத்துக்காக நீங்கள் அவர்களை கொண்டாட வேண்டும். இந்த மிகப்பெரிய ஒரு கதாநாயகனாக ஜக்கிசான், அவன் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறான். ஒரு கேள்வி பதிலை சொல்கிறான்.
என் வாழ்நாளிலேயே மிகப்பெரிய விஷயம், எனக்கு பிடித்த சினிமாக்காரர்கள் என்று பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் என் பொழுதுபோக்குக்கு துணையாக இருக்கிறவர்கள். ஒரே ஒரு முறை ராணுவ வீரர்களோடு என்னை ஒரு நாள் கலந்து கொள்வதற்காக அழைத்தார்கள். அங்கே போன போதுதான் ஜாக்கிசான் வார்த்தையிலிருந்து அப்படியே சொல்கிறேன், என்னுடைய நிஜமான ஹீரோக்களோடு நான் இருந்த அந்த நாள் தான் என் வாழ்நாளிலேயே இனிமையான ஒரு நாள். ஒரு மாணவி குறிப்பிட்டார், இந்தியாவில் ராணுவ பயிற்சி இல்லை என்று. 15 வயதில் கண்டிப்பாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் இங்கே ராணுவ பயிற்சி வர வேண்டும். NSS, NCC, NSO போன்ற அமைப்புகளை நம்முடைய இளைய மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நிறைவாக மீண்டும் என் வேண்டுதலை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நாடு முழுவதும் இது ஒரு இயக்கமாக பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பரவ வேண்டும். தேசப்பற்று மீண்டும் இந்த மண்ணில் விதைவிட வேண்டும். ஒரு வார்த்தை, சிவப்பு பவுடர் பூசி நாட்டு மக்களை பயன்படுத்தி பணமாக மாற்றுகிறவர்களை கொண்டாடுவதை நிறுத்திவிட்டு சிவப்பு ரத்தம் பூசி நாட்டு மக்களுக்கு பயன்பட்டு பிணமாக மாறுகிறவர்களை வணங்குகிற பழக்கத்தை இந்த நாடு கொண்டாட வேண்டும். அவர்களுக்கு கைகூப்பி வணக்கம் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். நடிகர்களை பற்றி கவலைப்படும் இளைஞர்களுக்கு நல்லதொரு விழிதிறப்பு உங்கள் பேச்சு. உங்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றி.